திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போறது, அந்த திருப்பரங்குன்றம் தீப பிரச்சனை, அதை பாஜக முன்னெடுக்கிறது பிரதமரே அங்க போகும்போது ஒரு இந்துத்துவ உணர்வு, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதிமுக வாக்காளர்கள் சொல்லும்போது அது 29ல மோடிக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை. தேசிய தலைவர் நிதின் நாபின் சின்ஹா போன்றோட அறிவுறுத்தல தான் அண்ணாமலை இது செய்யறாரு. எல்லா கோயிலுக்கும் போறாரு. அந்த இந்துத்துவ அந்த தன்மைக்குள்ளே அதை கொண்டு போறாருன்னா, இந்த என்டிஏ கூட்டணிங்கிறது இந்துத்துவத்துக்கு ஆதரவான கூட்டணி. கர்நாடகாவில் ஒரு அலையன்ஸை பிஎல் சந்தோஷ் மூலமா அதை எக்ஸிக்யூட் பண்ணதும் அண்ணாமலையோட உழைப்பும் பங்களிப்பும் அதுல தெளிவா இருக்குது. ஸோ அண்ணாமலையோட கான்ட்ரிபியூஷனுங்கிறது கட்சிக்கு பெருசு. அதை மதிச்சு அவங்க மத்திய அமைச்சர் கொடுக்கலாம், அல்லது தேசிய செயலாளருங்கிற ஒரு இதை கொடுக்கலாம். அண்ணாமலைக்குள்ள ஆதரவு வளையம்ங்கிறது பாஜகவுக்கு வாக்களித்த அனைத்து சமூகங்கள் மத்தியிலும் பெரிய அளவு இருக்குது. ஸோ ஒரு பாஜகவின் முகமா மதிக்கத்தக்கவர் தமிழிசையோ பொன்னாரோ இல்லை, அண்ணாமலை தான். ஸ்டாலினும் எடப்பாடியும் 2000 ரூபா, 5000 ரூபா, 10,000 ரூபான்னு மக்களை ஏலம் போடுறாங்க. சீமா இலவசங்கள் என் நாட்டுக்கு கேடு, இலவசங்கள் வளர்ச்சிக்கு கேடு, இலவசங்கள் தமிழர்களை கையேந்தி வைக்கக்கூடியதுங்கிற சொல்றாப்புல. போலீஸ் ஸ்டேஷன்ல 60-70 தொகுதியில கோட்டை விட்டுக்கிட்டு டிஎம்கே டிவிகேன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய வன்னியர் ரசிகர்கள் பெருமளவு அதிமுக பாமக கூட்டணி போவாங்க, ஒரு சிறிய பகுதி திமுக கூட்டணிக்கு வருவாங்க. அவர் பாடின பாட்டு ஒரு ரஜினி படத்துக்கு ட்ரெய்லர் அல்ல, ஒரு விஜய் படத்துக்கு ட்ரெய்லர் அல்ல, ஒரு அஜித் படத்துக்கு இது இல்லை, சிவகார்த்திகேயன் படத்துக்கு இல்லை. ஆனா 10 மில்லியன் வியூஸ் தாண்டி போயிட்டு 1 கோடி வியூஸை தாண்டி அது என்னம்மா தேவி சக்கம்மான்னு சொல்லிட்டு 1 கோடி வியூஸ் தாண்டி போயிட்டு என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசமா போகுத நியாயமா, பாதுகாப்புன்னு எதுவுமே இல்ல, பச்சை புள்ளைக்கு பாலியல் தொல்லை, நாட்டுல நடக்குது கொல்ல, இந்த கொடுமைய எங்கேதான் போய் சொல்ல. அதாவது அவருடைய பேச்சை ரசிக்கிறாங்க. அவர் எங்க பேட்டி கொடுத்தாலும் அந்த பேட்டியில ஒரு கருத்து இருக்கு, ஆழமான ஒரு கருத்து இருக்குன்னு சொல்லி அதையும் சரியா நல்லா பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. பட் அவரை ஜெயிக்க வைத்து சட்டமன்றத்துக்கு அனுப்புறதுக்கோ யாருமே தயார் இல்லையே. இலவசங்களை நம்பி தானே ஓட்டு போடுறாங்க. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் ஆய்வாளருமான திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ரமணி. சார், தமிழக அரசியல் களம் பல்வேறு முக்கிய தலைவர்களை வரவேற்கிறதுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. அந்த வகையில மார்ச் முதல் வாரத்துல பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வரார். அதுவும் குறிப்பா மதுரையில ஒரு மாநாட்டிற்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க, பிரச்சார கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. பிரதமருடைய வருகையில அவருடைய பிரச்சாரத்துக்கு முன்போ இல்ல பின்போ திருப்பரங்குன்றம், அதாவது கார்த்திகை தீபத்தூண் விவகாரத்துல மிகவும் கவனிக்கப்பட்ட ஒரு தலங்கள்ல திருப்பரங்குன்றம் கோவில் ஒன்று உண்டு. அந்த தளத்திற்கு பிரதமர் செல்ல இருப்பதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? பிரதமர் செல்வது வரவேற்கத்தக்கது. நிதின் நாபின் சின்ஹா தலைவரா வந்ததுமே தமிழ்நாட்டில் இந்துத்துவ பின்னணிக்குள்ள அந்த களத்தை கொண்டு போகணுங்கிறத அவர் விரும்புறாங்க. ஏன்னா இந்த தேர்தலில் பாஜக பொறுத்தளவுல அண்ணாமலை உழைப்புல எடுத்த 11.4 விழுக்காடுக்குரிய சீட்டுகளை பெறணும் முதல்ல. அதுல எடப்பாடி பழனிசாமி ஊடகத்தை வச்சு பொய்யாட்டு சில தகவல்களை பறிப்புடுறாதான் நான் கருதுறேன். இப்போ இதுல ஒரு 30 சீட்டு இந்த மாதிரிலாம் வாங்கினா அது 4 விழுக்காடு ஓட்டுக்கு தான் தகுதியான ஒரு சீக்கிரம் ஆகும். அப்போ அது மீதி 8 விழுக்காடு ஓட்டு வராது. இப்போ ஓட்டும் வரணும், அதிமுக ஓட்டும் இந்துத்துவாவுக்குள்ள ஒரு உருமாறணும். அப்படி மாறினாதான் 29ல மோடி 24ல எடப்பாடி மோடிக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட்டை 29ல கொடுக்க முடியாது. ஸோ அந்த வகையில இன்னைக்கு குறிப்பிடத்தக்க சீட்டு இந்துத்துவா பிளாங்க்ல தேர்தல். அப்போ திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போறது, அந்த திருப்பரங்குன்றம் தீப பிரச்சனை, அதை பாஜக முன்னெடுக்கிறது பிரதமரே அங்க போகும்போது ஒரு இந்துத்துவ உணர்வு, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதிமுக வாக்காளர்கள் சொல்லும் போது அது 29ல மோடிக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை. குறிப்பா மோடியை விட்டு எடப்பாடி 24ல பிரிஞ்சு போனது மாதிரி போக முடியாத ஒரு சூழ்நிலையை எடப்பாடி கொடுக்கும். ஸோ இந்த களம்ங்கிறது 29 மையமாக கொண்டு அதிமுக வாக்காளர்கள், பாமக வாக்காளர்கள் இவங்களை
இந்துத்துவ இந்த உணர்வுக்குள்ள ஏற்றுக்கொள்ளப்பட்ட இப்ப பீகார், மகாராஷ்டிராலாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இந்த உணர்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாக்காளர்களா உருவாக்கணும். ஏன்னா 2024 கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்காக தான் சி.வி. சண்முகம், ஜெயக்குமார், செங்கோட்டையன் எல்லாம் பயங்கரமா பேசினாங்க. எந்த பிரயோஜனம் இல்லையே, பிரயோஜனம் இல்லையே. ஒரு எந்த இடத்துக்குமே உங்களுக்கு அதனால ஒரு பலன் வரலையே. ஒரு 5 விழுக்காடு முஸ்லீம் ஓட்டு வந்திருக்குமா, இல்ல ஒரு 5-6 விழுக்காடு கிறிஸ்டின் ஓட்டு வந்திருக்குமா? ரொம்ப லோ ஓட்டு தானே வந்து உங்களுக்கு. சிறுபான்மையர் வாக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? தேவையில்லைன்னு ஒரு கட்சி போக முடியாது. பாஜகவே தேவையில்லைன்னு போகல. வேலூர் இப்ராஹிம், பால் கனகராஜ், நிறைய சிறுபான்மையர் வந்து பாஜகவுக்குள்ளே இருக்கிறாங்க. அது வந்து நமக்கு தெள்ள தெளிவாகவே தெரியுது. எம்பி டிக்கெட்டே பால் கனகராஜ் கொடுத்தாப்புல. ஸோ அந்த ஒரு பார்வையை நம்ம செலுத்த வேண்டாம். ஆனா பாஜக விட்டு விலகிட்டா நமக்கு சிறுபான்மையெல்லாம் வந்து குவிஞ்சிருவாங்கன்னு அதிமுக நினைச்சாங்கல்ல. ஒரு தப்பான கால்குலேஷன் பண்ணி, அந்த கால்குலேஷன் தப்புன்னு வேலுமணி சொல்லிட்டார்ல. சேர்ந்தனா ஜெயித்திருக்கணும்னு கோவையில அதிமுக ஸ்ட்ராங் மேனா இருக்கக்கூடிய வேலுமணி தான் அதை சொன்னார் முத. அப்போ அந்த வேலுமணிக்கு கருத்து தான் அன்னைக்கு எடுப்பட்டு இருக்கு. 26லயும் கூட்டணி இல்லை, 31லயும் கூட்டணி இல்லைன்னா கூட்டணி இல்லைன்னு தானே எடப்பாடி திரும்ப திரும்ப வலியுறுத்தி இருந்தாரு. எத்தனை முறை கேட்பீங்க, எத்தனை முறை பதில் சொல்லணும் தானே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருந்தாரு. அப்ப வேலுமணி போன்றவங்களோட கருத்து வந்து இது நின்று இருந்தா பெட்டரா இருந்திருக்கும், பிரிஞ்சு நின்றனால எந்த லாபம் வரல, இனிமேலும் அது நமக்கு அவங்க வரப்போறது இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு அதிமுக வராங்க. ஓகே சார். நேற்று கூட திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த திருப்பரங்குன்றம் தீபத்தூண்ல வந்து விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழிபாட்டை நடத்தினாரு. ஏதோ ஒரு திட்டம் இருக்க மாதிரி தெரியுதா சார்? அதிமுக அரசியலும் பாஜக அரசியலும் வெவ்வேறு. ரெண்டு கசப்பான அனுபவம் 2024 வந்துட்டு மீண்டும் 29 வரக்கூடாதுங்கிறதுக்காக தேசிய தலைவர் நிதின் நாபின் சின்ஹா போன்ற அறிவுறுத்தல தான் அண்ணாமலை இது செய்யறாரு. எல்லா கோயிலுக்கும் போறாரு. அந்த இந்துத்துவ இது அந்த தன்மைக்குள்ளே அதை கொண்டு போறாருன்னா, இந்த என்டிஏ கூட்டணிங்கிறது இந்துத்துவத்துக்கு ஆதரவான கூட்டணி. 29 மோடி ஏமாற்றப்படாம இருக்கணும்னா 24 இந்துத்துவ கலரோட தான் இந்த தேர்தலை சந்திக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, பாஜக பலத்துக்குரிய கணிசமான சீட்டை பெறணும். பலத்துக்குரிய கணிசமான சீட்டை பெறலாம் அண்ணாமலைக்கு லீடர்ஷிப் இருக்கு. ஒரு அண்ணாமலை எடுத்த வாக்கு தான் 11.4 விழுக்காடு. அந்த 18 விழுக்காடு வாக்குமே அண்ணாமலைய ஒரு ஹீரோவா ஏற்றுக்கூடிய வாக்கு தான். அந்த வாக்குக்குரிய சீட்டை வாங்கலன்னா நாளைக்கு அண்ணாமலை ஒரு லீடர் ஆகிறது வந்துங்கிற இந்த தமிழ் மண்ணில் வந்து எடப்பாடியோட சூழ்ச்சியால தடுக்கப்படும். ஸோ எடப்பாடி அந்த சூழ்ச்சியை செய்வார். அதுல டெல்லி தலைமை பலியாகாம இருப்பதிலையும் இந்துத்துவ எண்ணத்தோட இந்துத்துவ பிளாங்கோட தேர்தலை கொண்டு போறது தான் பாஜகவுக்கு நன்மை. சரி சார். தேசிய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவிக்கு திரு அண்ணாமலை பெயர் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு டெல்லியில இருந்து ஒரு தகவல் வருது. அதே மாதிரி அதுல அரவிந்த் மேனன், ராம் மாதவ் உள்ளிட்ட பெயர்கள்லாம் இடம்பெற்றிருக்கு. அதுல அண்ணாமலையுடைய பெயர் முதலிடத்தை வகிக்கிறது அப்படின்னு சொல்லி டெல்லி தகவல் சொல்லுது. ஆர்டி டீம் என்ன சொல்லுது சார்? இல்ல ராம் மாதவ் ரொம்ப பெரிய ஒரு டேலண்டான ஆளு. இஸ் எ பிராமின், பட் ஹைலி கெப்பாசிட்டி உள்ளவர். மோடியோட அந்த சோசியல் இன்ஜினியரிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் முழுமையா எடுத்து செயல்படக்கூடிய ஒரு ராம் மாதவ். அண்ணாமலை ப்ரூவ் பண்ணவர். அவருக்கு பாப்புலாரிட்டி கேரளாவில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு. இன்னும் சொல்ல போனா கர்நாடகாவில் தோத்ததுமே, அந்த சட்டமன்ற தேர்தல் தோத்ததுமே அண்ணாமலை தான் ஜேடிஎஸ் விட்டா ஜேடிஎஸ் தாக்கு பிடிச்சுக்கிடாது. அதனால அண்ணாமலை ஜேடிஎஸ் PL சந்தோஷ் மூலமா கூட்டணிக்குள்ள உடனே கொண்டு வந்துட்டாப்ல. இன்னைக்கு ஓல்டு மைசூர்ல பெரிய வெற்றியை பெற்று இவர் குமாரசாமி கூட ஒரு மத்திய அமைச்சரா ஜாமீன் இருக்கிறாரு. அந்த கட்சி அழிஞ்சு போகாம காப்பாத்துறதுல பிஜேபியின் வெற்றி அதுல இருந்தது. அதை செயல்படுத்தினது அண்ணாமலை. ஸோ அண்ணாமலை கட்சிக்காக அவர் செய்யக்கூடிய பங்களிப்பு தமிழ்நாட்டில் எடுத்த வாக்கு மட்டுமில்ல, கர்நாடகாவில் ஒரு அலையன்ஸை PL சந்தோஷ் மூலமா அதை எக்ஸிக்யூட் பண்ணதும் அண்ணாமலையோட உழைப்பும் பங்களிப்பும் அதுல தெளிவா இருக்குது. ஸோ அண்ணாமலையோட கான்ட்ரிபியூஷனுங்கிறது கட்சிக்கு பெருசு. அதை மதிச்சு அவங்க மத்திய அமைச்சர் கொடுக்கலாம், அல்லது வந்து தேசிய செயலாளருங்கிறவர்கள ஒரு இதை கொடுக்கலாம், மாநில தலைவராக இருந்தவருக்கு. இப்பவுமே சக்தி கேந்திராவுக்கு இன்சார்ஜா இருக்கிறாரு. அதுல கொஞ்சம் திறம்பட செய்யக்கூடிய வேலைகளும் அவர் செய்துட்டு தான் இருக்கிறாரு. அதே வேளையில எடப்பாடி கிட்ட ஏமாந்துடக்கூடாதுங்கிறத திரும்ப திரும்ப மேலிட தலைவர்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்க. மற்ற மாநில நிர்வாகிகளுக்கு என்ன பிரச்சனைனா, அண்ணாமலைக்கு கருத்துப்படி எடப்பாடி கிட்ட ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்குள்ள நம்ம போனோம்னா நம்ம ஒரு வெற்றி வாய்ப்புள்ள MLA சீட்டு கிடைக்காம ஏமாந்துருவோமாங்கிறதுல அவங்களுக்கு கட்சி நலனோட தாங்கள் ஒரு MLA நிற்கணுங்கிற அந்த நலன் தான் அவங்களுக்கு பெரிய அளவில் இருக்கு. நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய ஒரு கட்சிக்குள்ள
இப்படித்தான் ஒரு எண்ண ஓட்டம் இருக்கும். அண்ணாமலை அதுல தனிச்சு நிற்கணுங்கிற ஒரு முடிவு எடுத்தாரு. அது இல்லைன்னு சொல்லும் போது இந்த கூட்டணி இழந்துடக்கூடாதுன்னு தான் அண்ணாமலையை தவிர மற்ற மாநில நிர்வாகிகள் இருக்கிறாங்க. கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தலில் அண்ணாமலை மிகவும் பிரபலமா பேசப்பட்டார். அதாவது ஒரு தேசிய அந்தஸ்து கிடைத்ததுனால அவருக்கு தேசிய பொதுச் செயலாளருக்கான பதவி விரைவில் கிடைக்குங்க வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பா அது அந்த பதவிக்கு ஒரு பொருத்தமானவர் தான். 2029 தமிழக பாஜக மோடிக்கு சீட் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு அண்ணாமலைக்கு பங்களிப்பு பெரிய அளவில் தேவை. எனவே அண்ணாமலையை கட்சி முழுமையா பயன்படுத்துவாங்க. இப்ப கூட்டணிக்காக நயனார் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. கூட்டணிங்கிறதுல நயனார் தெளிவாகவே நிற்பார். ஒரு கூட்டணி அரசியலுக்கு அண்ணாமலை இடர்பாடா இருக்காருங்கிற ஒரு அடிப்படைக்குள்ள அது வந்தது. இன்னும் சொல்ல போனா பாஜகவும் விஜயம் சேர்ந்துட்டாங்க, அதிமுகவும் விஜயம் சேர்ந்துட்டாங்கன்னா பாஜக தெருவில் தான் நிற்க வேண்டியிருக்கிற ஒரு கருத்தை பலம் நிரூபிக்காத விஜயை வச்சு பாஜகவுக்கு எதிராக பாஜகவினரே அண்ணாமலை தலைவராக தொடர்றதில்ல விருப்பம் இல்லாதவங்க கட்சி தலைமைக்குள்ள சொல்ல அது அண்ணாமலை பதவி நீக்கப்பட்டது நமக்கு தெரியும். ஆனா நீக்கப்பட்ட அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய ஆதரவு வளையத்தை அமித்ஷா கூட்டம்னாலும் சரி, மோடி கூட்டம்னாலும் சரி, மற்ற மத்திய அமைச்சர்கள் இங்க வரும்போதுனாலும் சரி, தொண்டர்கள் மத்தியில தொண்டர்களின் தலைவராக அண்ணாமலை தான் இருக்காருன்னு சொல்லும்போது தொண்டர்கள் வாக்காளர்கள் உணர்வை மதிச்சு அண்ணாமலைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தான் தீரணும். இன்னைக்கு கூட பல்லவாரத்துல ஒரு பிராமண சமுதாய சகோதரர் சொன்னாரு, அண்ணாமலைக்காக தான் நாங்க இருக்கிறோம்னு சொல்றாரு. இப்படி அண்ணாமலைக்குள்ள ஆதரவு வளையம்ங்கிறது பாஜகவுக்கு வாக்களித்த அனைத்து சமூகங்கள் மத்தியிலும் பெரிய அளவு இருக்குது. ஸோ ஒரு பாஜகவின் முகமா மதிக்கத்தக்கவர் தமிழிசையோ பொன்னாரோ இல்லை, அண்ணாமலை தான், வேற யாரும் இல்லை. அண்ணாமலைக்கு தான் அந்த முகம்னு ஒரு கல்யாண் சிங்க்கு யூபில இருந்தது மாதிரி, ஒரு கோபிநாத் முண்டைக்கு மகாராஷ்டிரால இருந்த மாதிரி, சுந்தர்லால் பட்வாவுக்கு மத்திய பிரதேசல இருந்த மாதிரி, இப்படி ஒரு சவுகானுக்கு மத்திய பிரதேசல மீண்டும் இருந்த மாதிரி ஒரு பொதுத்தள முகம்ங்கிறது இதுக்கு தகுதியான ஒரு லீடர் மெட்டீரியலா அண்ணாமலை தான் இருக்கிறார். இது தெரியும், மோடிக்கு தெரியும், PL சந்தோஷுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், நிதின் நபீன் சின்ஹாவுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா சார் அதான் விரைவில் அந்த பதவி கொடுத்துருவாங்க, இந்த பதவி கொடுத்துருவாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. பட் எதுவுமே இல்லாம அண்ணாமலை தனித்து ஒரு பதவியே இல்லாம இயங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அண்ணாமலையை பொறுத்த வரையில அவருக்கு ஒரு பதவி காத்திருக்குன்னு சொன்னா அத்தகைய பதவி வேற யாருக்கும் கொடுத்து நிரப்பல்ல. அண்ணாமலை உழைப்புல சாதிச்சு கொடுத்திருக்கிறார். நம்ம நாலேஜ் ஒர்க்லாம் மோடிக்கு நிறைய பண்ணியிருக்கோம் இந்தியா ஃபுல்லா. மோடி நோஸ் இட். பட் இவரு மெட்டீரியலா களத்துக்குள்ள மாநில தலைவரா இருந்து கட்சிக்கு முகமாட்டேங்க மாறி இருக்காருன்னு சொல்லும் போது பெரிய அளவுல மோடி அண்ணாமலையை ரிவார்ட் பண்ணுவார். ஓகே சார். சார் தாவேக்காவுடைய தலைவர் விஜய் ஒரு நரேட்டிவை தொடர்ந்து செட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதாவது திமுகவுக்கும் தாவேக்காவுக்கு இடையில தான் போட்டி அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் செட் பண்றேன். இப்போ வேலூர்ல பேசும்போது கூட சொன்னாரு, வரக்கூடிய தேர்தல் மக்கள் என்னோட இருக்கிறனால மக்களுக்கும் தீய சக்தி திமுகவுக்கு இடையில தான் இந்த போட்டி, மற்றவங்களாம் காமெடி பண்ணாதீங்க, ஓரமா போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் சொல்றாரு சார். விஜய் சீமானுக்கு அனுகூல சத்துரு, கமலஹாசன் சீமானுக்கு அனுகூல சத்துருவா இருந்த மாதிரி தான். சீமான்கிட்ட பேசினா தம்பிண்ணே அண்ணனே சத்துருங்கிற வார்த்தையை சொல்லாதீங்கன்னு சொல்லுவாப்புல. பட் நான் சத்துருன்னு சொல்றது அரசியல் போட்டியாளரா இருக்கிற ஒரு அனுகூல சத்துருவா தான் இருக்கிறார். இப்ப இலவசங்கள்ங்கிற இதுக்கு இன்னைக்கு நான் ஒரு கல்லூரி ஒரு சங்கர் IAS அகாடமி அவங்க மேடம் அவங்க சிறப்பா நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த அகாடமியில போய் பேசிட்டு வரும்போது அங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. எல்லாருமே இலவச எதிர்ப்பை பெருசா சொல்றாங்க. அவங்களுக்கு சீமான் தான் இலவசத்தை எதிர்க்கிறாருங்கிறது தெரியுது. அப்ப இஷ்யூ பேஸ்டா தான் அரசியல் நகருது. அந்த இடத்துக்குள்ள ஏலம் போடுறாங்க ஸ்டாலினும் எடப்பாடியும். 2000 ரூபா, 5000 ரூபா, 10,000 ரூபான்னு மக்களை ஏலம் போடுறாங்க. சீமான் இலவசங்கள் என் நாட்டுக்கு கேடு, இலவசங்கள் வளர்ச்சிக்கு கேடு, இலவசங்கள் தமிழர்களை கையேந்தி வைக்கக்கூடியதுங்கிற சொல்றாப்புல. அங்க வந்த கூட்டம் அதுல விஜய் ஆதரவாளர்கள் இருந்தாங்க. பட் இஷ்யூ பேஸ்டா சீமானுக்குள்ள ஆதரவாளர்கள் பெரிய அளவுக்கு என் கண்கூடாட்டே கண்டேன். அப்போ நீங்க எதுல ஸ்டாலினை எதுக்குறீங்க? இலவசங்கள் கூடாதுன்னு எதுக்குறீங்களா? சீமான் எதுக்குறாரு இலவசங்கள் கூடாதுன்னு. நீங்க எதுல ஸ்டாலினை எதுக்குறீங்க? மது பிரியர்களுக்காக டாஸ்மார்க்க நடத்துறது சரின்னு சொல்லி எதுக்குறீங்களா, தப்புன்னு சொல்லியிருக்கீங்களா? பாட்டலுக்கு 10 ரூபான்னு கரூர்ல பேசுனீங்க. நீங்க யாரை குறி வச்சு பேசுனீங்க, என்ன பேசுனீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த பவர்ஃபுல் டிஎம்கே பர்சனாலிட்டி மேற்கு மண்டலத்துல டிஎம்கே ஸ்டாலினோட பெரிய ஆர்கனைசர் கூடிய செந்தில் பாலாஜியை குறி வச்சு பேசினா ஊடகத்துல பெரிய பப்ளிசிட்டி கிடைக்கும்னு நீங்க பேசுறீங்க. அது உங்க உரிமை, நான் அதை தவறுன்னு சொல்ல வரல. ஆனா டாஸ்மார்க் வேணுமா வேண்டாமா? சீமான் வேண்டாங்கிறாரு. நீங்க வேணுமா வேண்டாமாங்கிறத உங்களால சொல்ல முடியல. அப்ப
கொள்கை அடிப்படையில், சித்தாந்த அடிப்படையில, பாலிசி டிசிஷன் அடிப்படையில ஸ்டாலினுக்கு எதிராக நிற்கிறது சீமான் தான். பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு நிற்கிறது சீமான் தான். நீங்க தான் காமெடி ஆயிட்டீங்க. களத்தை விட்டு ஓடின கோழை நாயாட்டு களத்துக்குள்ள நிற்க முடியாம உங்க கொள்கை தலைவர் பெரியார ஒருத்தர் விமர்சனம் போட களத்துக்குள்ள நீங்க போயிருக்கணும். சோ அந்த இடத்துக்குள்ள சீமான் தான் ஏறி நிற்கிறாரு. மூணுமே திராவிட கட்சிகள், நான் தமிழ் தேசிய கட்சின்னு சீமான் தான் அந்த இடத்துக்குள்ள நிற்கிறாரு. பறையர் தேவேந்திர குல வேளாளர்களோட 5 விழுக்காடு இடஒதுக்கீட்டு உயர்வுக்கு எந்த கட்சியும் நிற்கல, சீமான் மட்டும்தான். தமிழ் அட்டவணை பிரிவு மக்களான பறையர் தேவேந்திர குல வேளாளர் சமூக பெருமக்களுக்காக சீமான் தான் நிற்கிறாரு. இப்படி இஷ்யூ பேஸ்டா நீங்க பாத்தீங்கன்னா நாயுடு பாலம்னு ஸ்டாலின் வைக்கும் போது அது ஜாதி பேருன்னு சீமான் தான் எதுக்குறாரு. திராவிட பொங்கல்னு சொல்லும் போது தமிழ் பொங்கல், பொங்கல் தமிழ், இது என்ன திராவிட பொங்கல்னு சீமான் தான் பேசுறாரு. சோ இந்த அரசியல் களம் கருத்தியல் ரீதியில சீமான் வர்சஸ் ஸ்டாலின் வருது. அதற்கு விஜய்க்கு பாப்புலாரிட்டி, கொள்கையற்ற ஒரு வெறும் பேச்சு, வெத்து பேச்சு, இவரா கிளைம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டிங்கிறது வந்து சீமானுக்கு துணை புரியுது. இதுதான் நடந்துட்டு இருக்குது. நீங்க ஸ்டாலினை எதிர்கொள்ளுங்கிற நம்பிக்கை எண்ணம் உங்களுக்கு இருக்கும்னா நீங்க வெறும் வார்த்தை, ஏட்டு சுரக்கா, இந்த துக்ளக் இதயா, ரங்கராஜ் பாண்டே, இவங்கெல்லாம் இந்த துபாக்கூர் போலி அமைதிக்கு முன்னாடி நடக்கக்கூடிய போலி சர்வேக்கள், நீங்களே ஒரு அந்த சர்வே சொல்லுது இந்த சர்வே சொல்லுன்ட்டு அப்போ 8ஆம் தேதி 12%, 12ஆம் தேதி 30%, 28ஆம் தேதி 50% நாங்க ஏறிட்டேன்னு பேசுறதெல்லாம் வெறும் வார்த்தை. அது சோறு போடாது. நிஜத்துக்குள்ள தான் கள அரசியல். கள அரசியல்ல நீங்க உங்களால ஸ்டாலினை எதிர்கொள்ள முடியும்னா விக்கிரவாண்டியில போலரைசேஷனை மீறி நீங்க அந்த களத்துக்குள்ள வந்திருக்கணும். இந்த இடத்துக்குள்ள நாம் போலரைசேஷனை நடத்தி 50 பூத்துகள்ல அதிக ஓட்டு பணபலத்தையும் அதிகார பலத்தையும் மீறி காட்டினது மாம்பழம். அன்புமணி தான் முக்கியமா இருக்கிறார். அதுல அன்னைக்கு டாக்டர் ராமதாஸ், அன்புமணி 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்க. அண்ணாமலை கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாலும் அந்த போலரைசேஷன்ல பெருசா நிற்கிறது அன்புமணி தான். அன்புமணி இன்னைக்கு வந்து உங்களோட வெத்து பேச்சு, விளம்பர பேச்சு, ஏட்டு சுரக்கா பேச்சு எல்லாம் உப்புக்குடியில தூக்கி போட்டுட்டாரு. அவர் எடப்பாடியை தான் அந்த இடத்துக்குள்ள மதிக்கிறார். காரணம், நீங்க அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. அவர் போலரைசேஷன்ல 2வது வந்தவர். எடப்பாடிக்கு அந்த பகுதியில செல்வாக்கு இருக்குது. தர்மபுரி, சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், இந்த பகுதியில ஸ்டாலினோட பெரிய தலைவராட்டு, வன்னியர்களின் பெருந்தலைவராட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. அப்ப அந்த போலரைசேஷன்ல 2வது வந்த அன்புமணி எடப்பாடியை நம்பிதான் பயணிக்கிறாரு. நீங்க அன்புமணிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சீங்க, அவரு நன்றி தெரிவிச்சாரு. நீங்க பன்னீர் தெளிச்சீங்க, அவர் சந்தனம் பூசினாரு. மாறி மாறி பன்னீர் தெளிப்பும் சந்தன பூசணம் நடந்த போது நீங்க ஏசி அறையில இருந்துகிட்டு ஏட்டு சுரக்கா கதைக்கு உதவாத விஷயங்களை பேசி நீங்க கிளைம் வைக்கிறதுல எந்த லாபமும் இல்லை. வர்றது இந்த ஒரு 60-70 தொகுதிக்குள்ள போலரைசேஷன் தான் வரும். நீங்க கரூர்ல தமிழ்நாடு ஃபுல்லா ஏன் மற்ற மாநிலங்கள் வந்து ஆட்களை கொண்டு குவிச்ச மாதிரி விக்கிரவாண்டியில குவிச்சு போலரைசேஷன் நீங்க உடைச்சிருக்கணும். உடைக்க தவறிட்டீங்க, களத்துக்குள்ள வரல. மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சீமான் உங்களை அடிச்ச அந்த வார்த்தைக்கு, கடுமையான வார்த்தைக்கு நீங்க ஆளாயிட்டீங்க. இப்ப மீண்டும் போலரைசேஷன் அங்க வரும். போலரைசேஷனுக்காக தான் வட தமிழகத்துல ஸ்ட்ராங்கா நின்ன, வட தமிழகத்துல 12 விழுக்காடு வாக்க ஒரு கட்டத்துல நிரூபிச்ச கேப்டன் விஜயகாந்த் 12 வட தமிழகத்துல நிரூபிச்சாரு, விருத்தாச்சலத்துல ஜெயித்தாரு. அது பாமகவுக்கு எதிரான போலரைசேஷன். அன்புமணி எடப்பாடியும் ஒன்னா நிற்கும் போது அந்த போலரைசேஷனுக்கு தான் தேமுதிகவுக்கு 10+1 வர கொடுத்து திமுக கூட்டணியில சேர்க்கிறாங்கன்னா அந்த களம் அங்க வந்து போலரைஸ்டு களமாட்டு இருக்குது. இப்ப இந்த களத்துக்குள்ள திமுக அணி 50 விழுக்காடு வாக்குகள் வட தமிழகத்தில் உள்ள தொகுதிகளை எடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்குது. அதிமுக பாமக வன்னியர்கள் அடர்த்தியா இருக்கக்கூடிய தொகுதிகளிலையும், வெள்ளாள கவுண்டர்கள் வன்னியர் இருக்கக்கூடிய தொகுதிகளிலையும் ஒரு சீட் கன்வெர்டபிலிட்டியை பண்ணக்கூடிய அளவுக்கு அதிமுக பாமக அணி இருக்குது. அதை முறியடிக்கிறதுக்கு தேமுதிக தேவைன்னு ஸ்டாலின் முடிவு பண்ணி தேமுதிக அந்த கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்க. அப்ப இந்த களத்துக்குள்ள போலரைஸ் ஆகக்கூடிய களத்துக்குள்ள களத்தை விட்டு ஓடி வெறும் பிராண்டிங் அரசியல், ஏட்டு சுரக்க அரசியல், கதிக்குறவாத அரசியல் பண்ணிட்டு இருக்க நீங்க எப்படி இந்த 70 தொகுதிக்குள்ள களத்துக்குள்ள நிற்க போறீங்க? நான் தெளிவா சொல்றேன். நான் களத்துல இருந்து வந்தவன், மிகப்பெரிய களங்களை சந்திச்சு வந்தவன். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லனாலும் சரி, டாக்டர் ஐயா கூட இருக்கனாலும் சரி, பஸ் எரிப்பு வழக்கு, போலீஸ், இது அது பெரிய களங்களை சந்திச்சு வந்தவன் தான். ஏன்னா இந்த களத்தோட மிகப்பெரிய களத்தை சந்திச்சு வந்தனால இந்த களத்துக்குள்ள வன்னியர் இளைஞர்களை லீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும் போது கூட நான் எஃபெக்டிவா பண்ணி தான் அந்த களத்தை சந்திச்சேன். அப்ப நமக்கு ஊரு தெரியும், என்ன உணர்வுன்னு தெரியும். போல்ரைஸ்ட் களம் தான் அதுங்கிறது வந்து 98லே இருக்குது. இந்த போல்ரைஸ்ட் களத்துக்குள்ள நீங்க ஏட்டு சுரக்கா, காகித புலி, கற்பனை அரசியல் பேசி என்ன ஆக போகுது?
நீங்க பேசிட்டு இருக்கிறது கற்பனை அரசியல். போலீஸ் ஸ்டேஷன்ல 60-70 தொகுதியில கோட்டை விட்டுக்கிட்டு டிஎம்கே டிவிகேன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய வன்னியர் ரசிகர்கள் பெருமளவு வந்து அதிமுக பாமக கூட்டணி போவாங்க. ஒரு சிறிய பகுதி திமுக கூட்டணிக்கு வருவாங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பழைய ரசிகர்கள் மிகப்பெரிய அளவுக்கு அந்த கூட்டணியை தோக்கடிக்கிறதுக்கு அவங்க திமுக திருமாவளவன் கூட்டணிக்கு போவாங்க. இந்த சூழ்நிலையில தேமுதிக இருந்தாதான் வெற்றிக்கு உத்தரவாதம்னு அந்த ஒரு 90 தொகுதி போலரைசேஷன் 60-70க்குள்ள இருக்கும். டோட்டலா ஒரு 90-100 தொகுதிக்குள்ள தேமுதிக சாதிச்சவங்க கேப்டன் விஜயகாந்த் களத்துல நின்று சாதிச்சவரு. அந்த அடிப்படையில அவங்க தேமுதிகவையும் திமுக அணியில சேர்த்திருக்காங்க. இந்த களத்துக்குள்ள எப்படி உள்ள போவீங்க, என்ன சொல்லி உள்ள போவீங்க? இல்ல சார், தேமுதிகவுக்கு விஜயகாந்த் இருந்த அளவு வாக்கு வங்கி தொடருதா? விஜயகாந்த் இருக்க அளவுக்கு வாக்கு வங்கி கண்டிப்பா இல்ல. ஆனா 2021 விட 24ல அவங்க டெவலப் ஆயிட்டாங்க. 5 சீட்டு எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரு. கூட்டணி வேண்டான்னு சொன்னவங்களுக்கு தான் 5 எம்பி சீட்டு கொடுத்தாரு. அந்த 5 எம்பி சீட்டை வாங்கிக்கிட்டு ஹெவியா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க தூத்துக்குடி எடுத்தாலும் சரி, இது தென்காசி எடுத்துட்டாலும் சரி, நமக்கு தெரியும் அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் அந்த எந்த மக்கள் யார் வாக்குங்கிறத பார்த்தா தெரியும். ஸ்டாலின் நுணுக்கமா இதை ஆய்வு பார்த்ததுனாலதான் அவர் ஒண்ணு ஏலம் போடல. எடுத்த எடுப்புல அவரு இவங்க தேவை, வெஸ்டுக்கும் தேவை, நார்த்துக்கும் தேவை, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல வெற்றிக்கு தேவை, போடி தேனி பகுதியில வெற்றிக்கு தேவைன்னு முடிவெடுத்து தான் அது பண்ணிட்டாப்புல. 100க்கு 100 வெஸ்ட்லயும் நார்த்லயும் வரக்கூடிய போலரைஸ்ட் பொலிட்டிக்ஸ்ல தேமுதிக வந்து திமுக அணியை 50 விழுக்காடுக்கு மேல நார்த் வெஸ்ட்ல தூக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு போலரைசேஷன் வரும். ஏன்னா இதை ஏன் சொல்றேன்னா, களத்துக்குள்ள இருந்து கணிச்சு சொன்னவன் தான். 55 விழுக்காடு வாக்கு வந்து இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டியில வரும்னு 63 போனாங்க. 25 பாமகவுக்கு வரும்னு சொன்னேன். அவங்க 29 வந்தாங்க. அப்போ நீங்க 63 போன இடத்துக்குள்ள இன்னைக்கு போலரைசேஷன் வரும்போது இடைத்தேர்தலுக்காக ஒரு 10 விழுக்காடை ஏத்தி போட்டாலும் இல்ல 13 விழுக்காடை ஏத்தி போட்டாலும் 45 to 50 விழுக்காடு வாக்குகள் வந்து திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக கூட்டணி வந்து தெளிவா வடபுலத்திலையும் மேற்கு மண்டலத்திலும் கொண்டு வந்துடும். நீங்க 21ல எடுத்த தேமுதிக ஓட்டை வச்சுதான் பலரும் கிண்டல் பண்றாங்க, நக்கல் பண்றாங்க, ஏகடியும் பண்றாங்க, எள்ளி நகையாடுறாங்க, ஏலத்தை கூட்டி விட்டுட்டாங்கன்னு ஒருத்தர் பேசுனது பயங்கர வியூஸ் போகுது. மறுக்க வரல. கோட்டீஸ்வரன் விற்காத லேண்ட அதிக விலைக்கு வேலை எடுத்துட்டாருன்னு சொல்லி அவர் சென்னையில இருந்து அரசியல் பண்ணக்கூடிய தம்பி. அவரோட ஒரு ஃபேனுன்னே சொல்லலாம். மாற்று கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவரோட ஃபேனுன்னே சொல்லலாம். ரசிப்பேன் அவரோட இது உண்மையிலே. மற்ற வேற எந்த அரசியல் மனசோட கோட்டீஸ்வரன் இதை நான் ரசிப்பேன். ஆனா இங்க எதனால தேமுதிக முக்கியத்துவம் பெறுதுன்னா, வட தமிழகத்துல ஜெயலலிதா 98ல உருவாக்கின போலரைசேஷன் அதை மையமா வச்சு உள்ள இதுல சுருடா ஸ்டாலின் வந்து இத கூட்டணியை முடிச்சிருக்கிறாருன்னு சொன்னா, இதற்குள்ள விஜய பிரபாகரனுக்குள்ள செல்வாக்கு, விஜயகாந்தின் பிம்பமாட்டு விஜய பிரபாகரன் கடத்துக்குள்ள வரும்போது தெலுங்கு தாய்மொழி மக்கள் போயர், முட்டர், தொட்டிய நாயக்கர், இந்த மாதிரி 24 மணி தெலுங்கு செட்டியார், தேவாங்கர் செட்டியார், இந்த பகுதி மக்கள், இந்த பிரிவு மக்கள் வந்து கொங்கு மண்டலத்துல பெரிய அளவு இருக்காங்க. தேமுதிக சேர்ந்தா உங்களுக்கு என்ன ஆயிப்போச்சு? இந்த போலரைசேஷன் வரும்னு அவங்களுக்கு தெரியும். நான் களத்துல இருந்து வந்தவன், களத்தை தெரிஞ்சவன், சென்னையில ஏசி ரூம்ல இருந்து பேசுறவங்க மாதிரி நான் பேசக்கூடியவும் இல்லை. ஸ்டாலின் இதை புரிஞ்சுக்கிட்டு தான் அதை முன்னெடுத்தாரு. இப்ப விஜய்க்கு வெஸ்ட்ல கூட ஓரளவு தாக்கு பிடிப்பாரு. செங்கோட்டையன், சத்யபாமா, சபாநாயகர் மகன், வெஸ்டும் போலரைஸ்ட் களம் தான். ஓரளவாவது அங்க விஜயால தாக்கு பிடிக்க முடியும். நார்த்ல சுத்தமா தாக்கு பிடிக்க முடியாது. இதுதான் உண்மை நிலைமை. சரி சார். சார், நாம் தமிழர் கட்சி சார்பில் திருச்சியில் நடந்த மாநாடு வந்து மிக பிரம்மாண்டமா பார்க்கப்பட்டுச்சு. தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் கூட ஒரு பாட்டு பாடி இந்த நிகழ்ச்சியே மிகவும் அழகா நடத்தி காமிச்சாரு. அந்த பாட்டு வந்து மாநில அரசை வந்து விமர்சிக்கிற வகையில இது பண்ணார். ஆனா அவர் அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கக்கூடியவங்க வந்து இந்த மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் வந்து அவருடைய கூட்டத்துக்கு வராங்க, பட் ஒரு வாக்கு வங்கி அந்த அளவுக்கு இருக்கு, பட் ஒரு ஜெயிக்க முடியலையா, ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கு. அவர் பாடின பாட்டு ஒரு ரஜினி படத்துக்கு ட்ரெய்லர் அல்ல, ஒரு விஜய் படத்துக்கு ட்ரெய்லர் அல்ல, ஒரு அஜித் படத்துக்கு இது இல்லை, சிவகார்த்தியன் படத்துக்கு இல்லை. ஆனா 10 மில்லியன் வியூஸ் தாண்டி போயிட்டு 1 கோடி வியூஸை தாண்டி அது என்னம்மா தேவி சக்கம்மான்னு சொல்லிட்டு 1 கோடி தாண்டி போயிட்டு அது நியூஸ் 7 தொலைக்காட்சியில 1 கோடி தாண்டி போயிட்டு நேத்தே ஒரு செய்தியை போட்டாங்க. அப்போ அரசியல் ரீதியா இலவசங்களை சீமான் எதுக்குறதுக்கு ஒரு ஆதரவு இருக்கு. இந்த இடம் தான் வலம் போகாம இடம் போகாம விஜய் அடிபடுறது. விஜய் சீமானோட பெரிய கிரௌட் புல்லர், ஏன் ஸ்டாலின் எடப்பாடியோட பெரிய கிரௌட் புல்லர். ஆனா சீமான் ஒரு நிலைப்பாடை எடுத்துட்டாரு. அந்த பாடல்கள்லாம் நிலைப்பாடு அதைத்தான் காட்டுது.
திமுகவும் அதிமுகவும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள். இலவசங்கள்னு கொடுத்து தமிழ் மக்களை கையேந்து கூட நிலைமைக்கு வச்சுட்டாங்க. நான் வந்து வளர்ச்சிக்காக மக்கள் வாழ்வாதாரத்தை பெருக்க ஆடு மாடு மேய்த்தல், அரசு தொழில், இந்த மாதிரி பல நுணுக்கமான திட்டங்களை கொண்டு ஒரு பெரிய என்கிட்ட ஒரு செயல் திட்டம் இருக்குது. அதுல நாம மக்கள் பொருளாதார வளர்ச்சி, அவங்களோட வருமானத்தை பெருக்கி அவங்கள சுயமரியாதையோட வாழ செய்வேன்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதான் சார் என்னுடைய கேள்வி. அதான் சார், அதாவது அவருடைய பேச்சை வந்து ரசிக்கிறாங்க. அவர் எங்க பேட்டி கொடுத்தாலும் அந்த பேட்டியில ஒரு கருத்து இருக்கு, ஆழமான ஒரு கருத்து இருக்குன்னு சொல்லி அதையும் சரியா நல்லா பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. பட் அவரை வந்து ஜெயிக்க வைத்து சட்டமன்றத்துக்கு அனுப்புறதுக்கோ யாருமே தயார் இல்லையே. இலவசங்களை நம்பி தானே ஓட்டு போடுறாங்க. உண்மையிலே நீங்க சொல்லக்கூடிய கருத்து முழுக்க உண்மைதான். இலவசங்களுக்கு ஒரு ஓட்டு இருக்கு. அந்த ஓட்டு வந்து இன்னைக்கு ஸ்டாலினுக்கு தான் போகும். எடப்பாடி என்ன குட்டிக்கரணம் போட்டாலும் நம்ப மாட்டாங்க. அப்ப ஸ்டாலினுக்கு இலவசத்துக்கான ஓட்டுன்னு சொல்லும் போது மாற்று கொள்கையை வச்சு இலவசங்கள் எதிர்ப்பு வளர்ச்சிக்கான இது அல்லன்னு ரேப்டி கல்ச்சர்னு மோடி சொன்ன அந்த கருத்தை முன் வச்சு இப்ப மோடி சில கம்பல்ஷன்ல நீங்க சொல்ல மாதிரி பல ஸ்டேட்டுகள்ல மாறிட்டாங்க. அது வெற்றி கொடுக்கும் போது அவங்க மாறித்தான் ஆக வேண்டியது இருக்கு. சீமான் இந்த மாற்று அரசியலை பண்றது சீமான் மட்டும்தான். விஜய் 2 கட்டான அரசியலா இருக்கிறாரு. இப்ப இதுல சொன்ன நாள்ல இருந்தே இலவசங்களை ஏற்றி எத்தனை பிரஸ் மீட் சீமான் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. பாட்டு பாடி அது 1 கோடிக்கு மேல போறாருன்னா இவர் ஒரு கிளியர் விஷனோட இருக்கிறாரு. இவருக்குன்னு ஒரு தெளிந்த பார்வை இருக்குது. எத்தனை பேர் அவரை எடப்பாடி கூட கூட்டணி கொண்டு போறதுக்கு என்னென்னலாமோ பண்ணி முயற்சி பண்ணி பாக்குறாங்க. என்னோட பாதை வேற, பயணம் வேற. நான் பிரபாகரன் மகன், தனிச்சு நிற்பேன், டூ ஆர் டை பேட்டர்ல நிற்பேன். அது எனக்கு வெற்றி தரும்போது வெற்றி பெறணும் உறுதித்தன்மையோட நிற்கிறாரு. இவருடைய பாட்டை ரசிக்கிறவங்களும் இவருடைய பேச்சை ரசிக்கிறவங்களும் ஓட்டு போட்டாலே இன்னைக்கு ஜெயிச்சிருக்கலாமே சார். இந்த தடவை தான் என்னோட கருத்துல 75 லட்சம் ஓட்டு வந்துருவாருங்கிற. இப்ப 1 கோடி ஆட்களுக்கு மேல 2 நாள்லயே பார்த்துட்டாங்க. இந்த கருத்து எடுபடும் போது இவருக்கு தம்பி விஜய் அனுகூல சத்துருவா இருக்கிறார். விஜய் வச்சு சீமானுக்கு பாப்புலாரிட்டி ஏறுது. அந்த பாப்புலாரிட்டி ஏறும் போது சீமான் கொள்கை வழி எல்லாத்திலும் தெளிவா நிற்கிறாருங்கிறது வருது. அந்த அடிப்படையில 17 விழுக்காடு வாக்கு நான் சீமானுக்கு கொடுக்குறேன். துக்ளக் இதயா கருத்து கணிப்பு சகோதரரே, ரங்கராஜ் பாண்டே சகோதரரே, சாணக்கியா சகோதரரே, இடம்பலம் கிஷோர் கே சாமி என் சகோதரனே, அவன் தம்பி தான், மற்றும் கருத்து கணிப்பு சகோதரர்களே, களம் வரதுக்கு முன்னாடி நீங்க கணிக்கக்கூடிய கருத்து கணிப்புகள்லாம் எடுபடாது. களத்துல சீமான் விஜய் கம்பாரிசன் சீமான பெரிய அளவுக்கு தூக்கும். அது கன்ஷிராம் பாணியில 100% கம்யூனிட்டிக்காக சீமான் தான் இருக்கிறாருங்கிறது வந்து மக்கள் மத்தியில சீமானுக்கு பெரிய ஆதரவுலையே பெற்று தரும். நான் என்ன அடிப்படையில் சொல்றேன்னா, ஒரு 1.1 விழுக்காடுல இருந்து ஒரு 8.2க்கு மக்களவை தேர்தலே வந்துட்டாரு. நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறாரு. காங்கிரஸ் திமுக அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல் ஒட்டுண்ணிகள் தொங்கு சதயங்கிற நிலைப்பாட்டுல இருக்கிறாரு. களத்துக் கொள்ளக்கூடிய விஜய் சந்தர்ப்பாத நிலைப்பாடு, பச்சோந்தித்தனமான நிலைப்பாட்டுல காங்கிரசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டோட அவர் களத்துக்குள்ள வராரு. சீமான் காங்கிரஸையும் பாஜகவையும் எதிர்க்கிறாரு. பரையர் தேவேந்திர குல வேளாளர் என்ற 2 தமிழ் ஜாதிக்காக இடஒதுக்கீடு உயர்த்தி கேட்கணும்னு விஜய் கேட்கல. சீமான் ஒருத்தர் மட்டுமே இந்த ஜாதிகளுக்காக கேட்கிறாரு. இவங்க பொலிட்டிக்கல் அவேர்னஸ் உள்ள ஒரு ஜாதி. அது மக்கள் மத்தியில பெர்குலேட் ஆகி களத்துக்குள்ள இறங்கும் போது துக்ளக் இதயாவுக்கு கருத்து கணிப்பு, ரங்கராஜ் பாண்டேக்கு கருத்து கணிப்பு எல்லாம் ஆடிக்காட்டுல அம்மிய பறக்கும் போது இலவம் பஞ்சு மாதிரி பறந்து போகும். சோ இந்த இஷ்யூவை உள்ள கொண்டு மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கிறதுக்கு அவரோட தம்பி விஜய் அனுகூல சத்துருவாட்டு உதவி பண்றாரு. இன்னும் சொல்ல போனா டாஸ்மார்க் வேண்டாங்கிறது விஜய்க்கு அதுல நிலைப்பாடு கிடையாது. இலவசங்கள் வேண்டாங்கிறது விஜய்க்கு நிலைப்பாடு கிடையாது. தென் தமிழ்ல இருந்து பிறந்ததான் தெலுங்கு மலையாளம் கன்னடம்ங்கிறதுல விஜய்க்கு நிலைப்பாடு கிடையாது. இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சீமானுக்கு மிகப்பெரிய ஜம்பிங்க கொடுக்கும், உறுதியா கொடுக்கும். நீங்க விஜய் தன்னை கிளைம் பண்ணிக்கிறார். ஒரு அண்ணாமலை 18 விழுக்காடு வாக்கு எண்டி எடுத்துக்காட்டுன சக்தி படைச்ச ஒரு பவர்ஃபுல் பிஜேபி லீடர். அவர் என்ன சொல்றாரு? சீமானா தான் காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறான்னு சொல்றாரு. சோ நிரூபிச்ச சீமான பாராட்டுறாரு. அண்ணாமலையும் விஜய்க்கு ஒரு டிராக்ஷன் இருக்குன்னு சொல்றாரு, நான் மறுக்க வரல. பட் நிரூபிச்ச சீமான் நிரூபணமானதை அண்ணாமலை தெளிவா பாராட்டுறாரு. அண்ணாமலை சீமான வந்து என்டிஏ கான்க்ளேவ்ல வைக்காதது தவறுங்கிறாரு. 100% அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் வச்சவங்க நீங்க வைக்காத தவறுங்கிறார். இதுவரை 1.1 எடுத்தவர் அரைக்கு தான் போனோம். 8.2 எடுத்தது சாதனை. மீண்டும் சொல்றேன், 17 விழுக்காடு தாராளமா வருவாரு. அதற்கு விஜய் சீமான் கம்பாரிசன் தான் சீமானுக்கு பெரிய ஒரு கெயினை கொடுக்கும். பொறுத்திருந்து பாருங்க. கமல் சீமான் கம்பாரிசன் மாதிரி தான். ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் தி பிரேவ். கமல் வந்து எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புனார். சீமான் எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாலி, சாராய வரிகளை கல்வி தந்தை ஆக்குறாரு. இன்னைக்கு
சீமான் என்ன பொசிஷன்ல இருக்காரு, கமல் என்ன பொசிஷன்ல இருக்காரு. அதே மாதிரிதான் இன்னைக்கு விஜய் வந்து நடக்க முடியாம எம்ஜிஆர் ஜெயலலிதாங்கிற ஊண்டுகோலை எடுத்துக்கிட்டு பன்னிவட்டி ராமச்சந்திரன் இவரு கரப்ட் கேஸ்ல எடப்பாடி சொல்ற மாதிரி தண்டிக்கப்பட்ட இவரு செங்கோட்டையன் மற்றும் ஓட்டுக்கு பணம் கொடுத்த நபர்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு வராரு. சீமான் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை அடிச்சே களத்துக்குள்ள நிற்கும் போது ஃபார்ச்சூன் ஃபேவர் த பிரேவ்னு கமலஹாசன் சீமான் கம்பாரிசன் சீமானை உயர்த்தின மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசன் விஜய் உயர்த்தும். ஏன்னா விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஆஸ்பிரேஷனல் ஓட்டு உருவாயிற்று, ஒரு எதிர்பார்ப்பு ஓட்டு விஜய்க்கு பாப்புலாரிட்டி மையமா வச்சு உருவாயிற்று. நான் இன்னைக்கு சங்கர அகாடமியில போய் பேசிட்டு இருக்கும் போது அந்த உருவான ஓட்டர்ஸ் எல்லாம் விவரமா சிந்திக்கும் போது விஜய் இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட், சாண்ட் போனி, சீமான் தான் தகுதியான ஆள்னு விஜய் சீமான் கம்பாரிசன்ல அவனுக்கு மத்தியில சீமான் உள்ள வாராரு. சீமானுக்கு அது ஆதரவா பெருகுது. இது இஷ்யூ பேஸ்டா சீமானுக்கு ஆதரவா பெருகுது. சரி சார், நீங்க பேசும்போது ஒன்று குறிப்பிட்டு பேசுனீங்க, விஜய் வந்து காங்கிரஸை நம்பித்தான் களத்துக்கு வந்திருக்காரு. ஆனா காங்கிரஸும் திமுகவோட அந்த கூட்டணியில இருந்து இன்னும் ஒரு ஆசிலேஷன்லேயே இருக்காங்களே சார். தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி அமைக்க வாய்ப்புகள் இருக்கா? கூட்டணிகள்லாம் மாற்றம் ஏதாவது திமுக அலையன்ஸ்ல இருந்துகிட்டே 117 விஜய்கிட்ட பேசுறாங்களா? என்ன பேசுறாங்க? எவ்வளவு சீட்டு பேரம் பேசுறாங்க? திமுக காட்டி விஜய்கிட்ட பேரம் பேசுறாங்களா? அவர் எவ்வளவு கொடுக்காரு? 177 அப்படியே 117 சீட்டு காங்கிரஸ் விஜய்கிட்ட வாங்கினாலும் அந்த 117 சீட்டிலும் சுயேட்சைகள் விசில் அடிக்கலாம். எலெக்ஷன் கமிஷன் ஆப்ப வச்சுதான் கொடுத்திருக்கிறாப்ல. அந்த 117 சீட்டிலையும் சுயேட்சைகள் விசில் அடிக்கலாம். இன்னொன்னு, விஜய் பலம் நிரூபிக்காதவர், அவருக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி என்ன? உங்க கையில வராத ஓட்டை நீங்க எப்படி காங்கிரஸுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட முடியும்? விஜய் ரசிகர்களே திமுக இருப்பான், அண்ணா திமுக இருப்பான், நாம் தமிழர் இருப்பான், சுயேட்சைகள் இருப்பான், பாஜக மண்டாலிட்டி உள்ளவனும் இருப்பான். அவன் எப்படி காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவான்? அந்த பலம் நிரூபிக்க முன்னாடி ஒரு கட்சியா அவங்களோட பலத்தை நீங்க ஒவ்வொருத்தரையும் குறிப்பிடும் போது சொல்றீங்க விஜய் வந்து பலத்தை நிரூபிக்கல, பலத்தை நிரூபிக்கல. அவர் சந்திக்கிற முதல் தேர்தல் இது. இந்த முதல் தேர்தலில் சந்திச்ச பிறகு அவருடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஆனா அவர் சொல்றாரு, நான் கான்பிடண்டா நான் வந்து முதலமைச்சர் ஆயிடுவேன், எனக்கு மக்கள் ஆதரவு இருக்கு, வேற யாரும் எனக்கு தேவையில்லை, கூட்டணி கூட எனக்கு தேவையில்லை, மக்கள் ஆதரவு இருக்கிறனால நான் மக்கள் ஆதரவோட நான் முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படிங்கிறாரு. ஆனா பலத்தை நிரூபிக்கலங்கிறீங்க. கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு கூட்டணிக்கு கூவி கூவி வந்து யாருன்னு வந்து சேரல கூட்டணிக்காக. சீமான் தான் விஜய சரியா அசஸ் பண்ணாரு. தம்பி நீ பலம் நிரூபிக்காதவன். விஜயகாந்தாவது மக்கள் நல கூட்டணி ஒண்ணு அமைச்சாருன்னா 8-10 நீ பலம் நிரூபிச்சவர். பலம் நிரூபிக்காதவன் பின்னாடி யாரும் வரமாட்டாங்கன்னு தான் சீமான் சொன்னாரு. அதே சீமான் நீங்க 214 தொகுதிகள்ல ஏர்லி பேர்ட் வில் கேட்ச் த பிளேன் கேண்டிடேட் போட்டுட்டாரு. உங்ககிட்ட கேண்டிடேட்டே இல்ல, உறுதியா கேண்டிடேட்டே இல்ல. உங்க கேண்டிடேட் இருப்பாங்கன்னா ஓசூர்ல எத்தனை பேரு டிடி கட்டி உங்களுக்கு கேண்டிடேட் அபேட்சகர் கேட்டிருக்கான்? தளியில எத்தனை பேர் கேட்டிருக்கான்? கிருஷ்ணகிரியில எத்தனை பேர் கேட்டிருக்கான்? பர்கூர்ல எத்தனை பேர் கேட்டிருக்கான்? கிள்ளியூர்ல எத்தனை பேர் கேட்டிருக்கான்? பத்ராபுரத்துல எத்தனை பேர் கேட்டிருக்கான்? குளச்சல்ல எத்தனை பேர் கேட்டிருக்கான்? நார்கோயில்ல கன்னியாகுமரியில எத்தனை பேர் கேட்டிருக்கான்னு தமிழ்நாடு ஃபுல்லா லிஸ்ட கொடுங்க. கிடையாது உங்கள்கிட்ட. ஒருத்தான கேண்டிடேட் கிடையாது. ஒருத்தான கேண்டிடேட் தேடி பிடிக்க கஷ்டப்பட்டு தான் நீங்க மக்களவை தேர்தலில் லெட்டர் பேடா இருந்தீங்க. கேண்டிடேட்டே கிடையாது மக்களவை தேர்தலில். கட்சி ஆரம்பிச்சுட்டு யாராவது லெட்டர் பேடா இருப்பாங்களா? கேண்டிடேட் கிடையாது உங்களுக்கு. மோடி கிட்ட அது என்ன போயிட்டுன்னா, கட்சி ஆரம்பிச்சுட்டு கேண்டிடேட் போட்டா கஷ்டப்பட்டு போட்டா அது ராகுலுக்கு நஷ்டம்னு போடாம இருந்துட்டாங்கிற தகவல் மோடிக்கு போயிட்டு ஜனநாயகம் படம் காலி ஆயிட்டு. அடுத்து நீங்க விக்கிரவாண்டி ஈரோடு களத்துக்குள்ளேயும் வரல. நீங்களா கிளைம் பண்ணிக்கிடுவீங்க, அது உங்க உரிமை. என்ன வேணாலும் கிளைம் பண்ணலாம். நான் 60% ஓட் அவுட் பண்ண கூட கிளைம் பண்ணலாமே, அது உங்க கிளைம் தான். பட் அந்த கிளைமை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு கேண்டிடேட்டே இல்ல, இஷ்யூஸ் இல்ல, இஷ்யூஸ்ல முடிவெடுக்கல. அப்ப நீங்க இந்த அளவுக்கு கிளைம் பண்ணி பெரிய ஆளா இருக்கும் போது இலவசங்களை எதிர்ப்புனா சீமாந்தாயா, டாஸ்மார்க் எதிர்ப்புனா சீமாந்தாயா, வரையர் தேவேந்திர வேளாளருக்குன்னா சீமாந்தாயா, மேல்பாதிமங்கலம் ஆலய நுழைவுன்னா சீமாந்தாயா, கோனூருக்கு கோன்கோட்டை, கோனார்கோட்டை, தமிழங்கோட்டைங்கிறது சீமாந்தாயா ஸ்ட்ராங்கா சொல்லுவான்னு உங்க பாப்புலாரிட்டி அந்த சீமான் கம்பாரிசன்ல சீமானுக்கு கமலஹாசன் கம்பாரிசன் பாக் வாங்கி வருந்த மாதிரி நீங்க சீமானுக்கு அனுகூல சத்துருவாட்டு உதவிட்டு இருக்கீங்க. எவ்வளவு வரப்புயரம் நல்லுயரங்கிற மாதிரி எவ்வளவு உயரத்துக்கு நீங்க உங்களை ப்ரொஜெக்ட் பண்றீங்களோ அவ்வளவு நன்மை சீமானுக்கு உங்களால கிடைக்குது. இன்னும் சொல்ல போனா இது பைப்போலர் பொலிட்டிக்ஸ்னு போயிருக்கோம். விஜய் வந்தனால தான் 4 முறை போட்டிட்டு வந்து சீமானுக்கு அந்த கெயினை கிடைக்குது. சரி சார், அதான் சார், இந்த தேர்தல் அறிவிப்புக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கு. விரைவில் தேர்தல் அறிவிச்சிருவாங்க. அதற்குள்ள இந்த கூட்டணிகளுக்கான மாற்றங்கள் ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? பெரிய அளவில் மாற்றத்துக்கு வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் திமுக தொகுதி பங்கீட்டுல இழுத்துக்க பறிச்சுக்கினாலும் திமுக தான் செட்டில் ஆவாங்க. அதே மாதிரி பாஜக அண்ணா திமுகவும் செட்டில் ஆயிடுவாங்க. இதான் கூட்டணி, அப்படிதான் நான் கருதுறேன். ஏன்னா அதுக்குள்ள காலகட்டம் தாண்டிட்டு
இந்த கூட்டணி தான் தேர்தல் ஆமா, சந்திக்கும். இனிமேல் தரிச்சு நிற்கக்கூடிய ஆயத்தமும் யாருக்கும் இல்ல, எதுவும் இல்லை. இன்னும் விஜய் வந்து ஜனநாயகம் படிச்ச அடியில பட்ஜெட்டை பற்றியே பேசல. இந்த இடத்துலதான் சீமான் போல்டானவரும் விஜய் கோலங்கிறதும் வருது. 25ஆம் ஆண்டு பட்ஜெட்டை பற்றி விஜய் எய்த்து பேசியிருக்கிறார். அத அபுபக்கர்ங்கிற என்டிகே கேண்டிடேட், நாம் தமிழர் கேண்டிடேட் விஜய் வந்து முகத்துல அடிச்சால அந்த ஸ்டேட்மெண்ட்டை தூக்கி போடுறாரு. இப்போ பண்ணலன்னா பாஜக கொண்டு பயந்துட்டார்னு அர்த்தம். சீமான் மாதிரி ஒரு போல்டான லீடர் இல்லைங்கிறதும் சீமான் விஜய் கம்பாரிசன்ல சீமான் எமர்ஜ் ஆகிறார். ஓகே சார், நன்றி, வணக்கம்.